அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெட்டும் ரவையும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்றது, அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அது தேவையான பொருட்கள்: குடமிளகா பொடிசாக ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சோண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், தயிர் அரை கப்பு கெட்டியான தயிர், வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 3 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் விதை நீக்கிய தக்காளி 1, பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், வேணுன்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்று தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன், ப்ரெட்டு ஸ்லைஸ் ஒரு 4-5 ஸ்லைஸஸ் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரவை எடுத்து போட்டுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த காட்டின பொருள்லாம் என்ன பண்ணணுன்னா எல்லாமே போட்டு கலந்துக்கணும். இப்போ தயிர் போட்டாச்சு, அடுத்தது வெங்காயம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போட்டுடணும். போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த கலவையை அரை மணி நேரம் மூடி ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, நல்லா ரவைலாம் உப்பி இருக்குது. இப்போ ஒரு தவாவில் நெய் ஊற்றி ப்ரெட்டு மேலே தடவிக்கணும். நம்ம எடுத்து வச்சதை அதை தடவி வானலில் சிம்மில் வைக்கணுங்க. சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் பண்ணணும். ஏன்னா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். நெய்யில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி கொஞ்சோண்டு நெய் தடவிக்கணும். நான் கேமரா பிடிச்சிக்கணும் சரியாக தடவ முடியல, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக தடவிட்டேன். நீங்களும் நல்லா தடவிக்குங்க. இப்போ திருப்பி போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா செவந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்துருச்சு. இது பார்க்க எப்படி இருக்குன்னா, இதோட ஸ்மெல் அரோமா எப்படி இருக்குன்னாக்கா பீஸா மாதிரி இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு செஞ்சு தாங்க, கண்டிப்பாக இது பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லா ஃபேஸ். இப்போ இது என் பையன் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுவான் பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கா?